SBIயோட Pay-in Slip, அதாவது ஸ்டேட் பேங்க்கில் நம்ம பணம் கட்டுறதுக்கு டெபாசிட் பண்ணுற சலான் இல்லை செக் டெபாசிட் பண்ணுற சலான் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்பவுமே ஈஸி தான், 2 நிமிஷத்தில் நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். இதுதான் இப்போ நம்ம பேங்க்கில் ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சலான், டெபாசிட் சலான். இது வந்து Pay-in Slipனு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பேங்க்கில் அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறோம், கேஷ் டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சலானை ஃபில் பண்ணி தான் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் செக் டெபாசிட் பண்ணிட்டீங்க, ஒருத்தருக்கு செக் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க பேரில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறது இந்த சலான் ஃபில் பண்ணி தான் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் கட்டுறதா இருந்தாலும் சரி, செக் டெபாசிட் பண்ணுறதாலும் சரி, இந்த ஸ்லிப் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பே பண்ணணும். இந்த சலானில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 போர்ஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கவுண்டர் காப்பின்னு சொல்லுவாங்க. இந்த கவுண்டர் காப்பி பார்த்தீங்கன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சீல் வச்சு நம்மளுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் மெயின் காப்பி, நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற காப்பி. இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் கரண்ட் டேட், நீங்கள் செக் டெபாசிட் பண்ணுற டேட், அதாவது கேஷ் நீங்கள் டெபாசிட் பண்ணுற டேட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்ங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா, கரண்ட் அக்கௌண்ட்டா, ஆர்டி, ஓடி, சிசிடிஎல், என்ன அக்கௌண்ட் டைப்போ அந்த டைப்பில் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஃபுல் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும். கீழே பார்த்தீங்கன்னா நேம் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணணும். பேங்க்கில் நேம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதே மாதிரி நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். அக்கௌண்ட் ஹோல்டரோட மொபைல் நம்பர் இங்கே மறக்காமல் எழுதிருங்க. இமெயில் ஐடி நீங்கள் இருந்தால் எழுதலாம், இல்லைனா அது விட்டுறலாம். அது கீழே ருபீஸ் இன் வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன அமௌண்ட் கட்ட போகிறீங்களோ அது வந்து நீங்கள் வேர்ட்ஸில் இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து டெபாசிட் பண்ணுறவங்களோட சைன் பண்ணணும். நீங்கள் கேஷுக்கு பதிலாக செக் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா செக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் செக் நம்பர், செக் டேட், நேம் ஆஃப் த பேங்க், பிரான்ச், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். கேஷ் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன டினாமினேஷனை டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணணும். 2000 எவ்வளோ கட்ட போகிறீங்க, 500 எவ்வளோ கட்ட போகிறீங்க, 200 எவ்வளோ கட்ட போகிறீங்க, 100s, 50s, 10s, 20s, ஒவ்வொரு டினாமினேஷனும் வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணணும். கீழே வந்து இங்கே டோட்டல் எழுதிருங்க. நீங்கள் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்க அந்த டோட்டல் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் காப்பி, இது வந்து அதே டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ண போகிறோம். இங்கே டெபாசிட் பண்ணுற டேட் எழுதிருங்க. அது கீழே அக்கௌண்ட் டீட்டெயில், அது கீழே ஃபுல் அக்கௌண்ட் நம்பர் எழுதிருங்க. இங்கே நேம் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, அமௌண்ட் வந்து ஃபிகரில் மென்ஷன் பண்ணுங்கள். அது கீழே வேர்ட்ஸில் எழுதுங்க. செக் டீட்டெயில் இருந்தால் இங்கே ஃபுல்லாக செக் டீட்டெயில் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடலாம். இந்த கவுண்டர் காப்பி உங்களுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க, சீல் வச்சு திருப்பி கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். கேஷ் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். இதே வந்து நீங்கள் செக் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 1 நாள் இல்லை 2 நாள் டைம் ஆகும். கரண்ட் டேட் வந்து நீங்கள் இதில் எழுதணும். இங்கே வந்து என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்ங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். கம்ப்ளீட் அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அது கீழே நேம் கொடுத்துருக்காங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நேம் எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்டில் இங்கே எழுதுங்க. அக்கௌண்ட் ஹோல்டரோட மொபைல் நம்பர் இங்கே மறக்காமல் எழுதிருங்க. நீங்கள் என்ன அமௌண்ட் கட்ட போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் வேர்ட்ஸில் இங்கே மென்ஷன் பண்ணணும். நீங்கள் கேஷுக்கு பதிலாக செக் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா செக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து டெபாசிட் பண்ணுறவங்களோட சைன் பண்ணணும். கேஷ் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன டினாமினேஷனில் டெபாசிட் பண்ண போகிறீங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கீழே வந்து இங்கே டோட்டல் எழுதிருங்க. நீங்கள் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்க அந்த டோட்டல் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அதே டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். SBI சலான் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டீங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம்.